தென்காசி பாராளுமன்ற தொகுதியின் அதிமுக கூட்டணி வேட்பாளர் டாக்டர் கிருஷ்ணசாமிக்கு தென்காசி நாடாளுமன்றத்தின் எல்லையான அழகாபுரியில் இருந்து சிறுபலிபுத்தூர், ராஜபாளையம், சிவகிரி, வாசுதேவநல்லூர், புளியங்குடி, சங்கரன்கோவிலில் உற்சாக வரவேற்பு. கூட்டணி கட்சியின் தொண்டர்கள் சார்பில் சால்வை அணிவித்து ஆளாதி எடுத்து கிருஷ்ணசாமியை தென்காசி தொகுதிக்கு வரவேற்றனர். இதைத் தொடர்ந்து தென்காசி பாராளுமன்ற அதிமுக கூட்டணியின் வேட்பாளரும் புதிய தமிழகம் கட்சியின் தலைவருமான டாக்டர் கிருஷ்ணசாமி வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட பின் சங்கரன்கோவிலுக்கு முதல் முறையாக வருகை தந்தார். அவரை தென்காசி வடக்கு மாவட்ட கழக செயலாளர் கிருஷ்ணமுரளி என்ற குட்டியப்பா, முன்னாள் அமைச்சரும் மகளிர் அணி துணை செயலாளர் ராஜலட்சுமி மற்றும் கழக கொள்கை பரப்பு செயலாளர் பாப்புலர் முத்தையா தலைமையில் அதிமுகவினர் சங்கரன்கோவில் தேரடியில் வரவேற்றனர். அதனைத் தொடர்ந்து வரும் 27ஆம் தேதி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பங்கு பெறும் தேர்தல் பரப்புரை கூட்டம் நடைபெறும் இடத்தை டாக்டர் கிருஷ்ணசாமியுடன் இணைந்து அதிமுகவினர் பார்வையிட்டனர். இதனைத் தொடர்ந்து சங்கரன்கோவிலில் கடந்த மகா சிவராத்திரி அன்று சங்கரன்கோயில் காவலர்கள் தாக்கி உயிரிழந்த வடக்கு புதூர் ஓட்டுநர் முருகன் குடும்பத்தினரே நேரில் சென்று ஆறுதல் கூறியதோடு அந்த மரணத்திற்கு நீதி கேட்டு போராடி வரும் வடக்கு புதூர் கிராம மக்களுக்கு என்றென்றும் புதிய தமிழகம் கட்சி துணையாக நிற்கும் என்று உத்தரவாதம் அளித்தார். இதைத் தொடர்ந்து தென்காசி தனியார் விடுதியில் புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமியை நேரில் சந்தித்து அதிமுக, எஸ்டிபிஐ, தேமுதிக உள்ளிட்ட கூட்டணி கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி உள்ளிட்டோர் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அதன் பின் தமிழ்நாடு நெசவாளர் முன்னேற்ற கழகம் டாக்டர் கிருஷ்ணசாமிக்கு ஆதரவு தெரிவித்தனர். அதுக்காக வெயிட் பண்ணேன். அந்த பேசுகிறேன் சப்போஸ் வண்டி எக்ஸ்ட்ரா ஒரே மீட்டிங். ஆமாம், மீட்டிங் ஒரே மீட்டிங் தான். இதுக்கு முன்னாடி நமக்கு 6 மீட்டிங் ஒரே மீட்டிங்